திருக்குறள் பற்றிய சில குறிப்புகள். திருக்குறளின் ஆசிரியர் திருவள்ளுவர். இந்நூல் 1330 குறட்பாக்களையும் 133 அதிகாரங்களையும் 3 பிரிவுகளையும் கொண்டுள்ளது. இந்நூலுக்கு வழங்கும் வேறு சில பெயர்கள்: உத்தரவேதம், வாயுரை வாழ்த்து, தமிழ்மறை, உலகப் பொதுமறை, முப்பால். இந்நூலின் ஆசிரியர் திருவள்ளுவருக்கு வழங்கும் வேறு சில சிறப்பு பெயர்கள்: சென்னாப்போதார், மாதானுபங்கி, பொய்யாமொழி புலவர் போன்றவ பல பெயர்கள் வழங்கப்படுகின்றன. இந்நூலை முதலில் ஆங்கிலத்தில் எழுதி வெளியிட்டவர் ஜியு போப். இந்நூல் 45 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. திருக்குறளில் உள்ள சில அதிசயங்கள். திருக்குறளில் 2 மரங்கள் மட்டுமே இடம்பெற்றுள்ளன. அவை பனைமரம், மூங்கில் மரம். திருக்குறளில் உயிர் எழுத்துக்களில் அவ் என்ற எழுத்து எவ்விடத்திலும் பயன்படுத்தப்படவில்லை. பழ வகைகளில் நெருஞ்சி பழம் மட்டுமே திருக்குறளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மலர் வகைகளில் அனிச்சம் மலர், குவளை மலர் ஆகிய 2 மலர்கள் மட்டுமே குறிப்பிடப்பட்டுள்ளது. திருக்குறளில் உள்ள மொத்த எழுத்துக்களின் எண்ணிக்கை 42,194 ஆகும். Thanks to the AV, it was really interesting to know so many facts about Tirukkural. Very true, Varsha. These facts and fames of Tirukkural is going to be depicted in various art forms like dance, villupattu and much more by our students. We are glad to welcome Thiruvalluvar, who created this book of life skills by using a stylus to write on the palm leaves. We are excited to welcome Mr. Jiu Pop, who translated Tirukkural to English and spread its fame to the world. அதிகாரம் 1. கடவுள் வாழ்த்து. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகரத்தை எழுத்துக்களுக்கு முதல் என்று சொல்வது போல ஆதி பகவனே உலகிற்கு முதல் என்று கூறுகிறது. As the letter A is first in the alphabet, so the eternal God is the first and foremost in the world. 1. கடவுள் வாழ்த்து. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. கற்றதனாலாய பயனின் கொல்வாலறிவன் நற்றால் தொழார் எனின். கற்றதனாலாய பயனின் கொல்வாலறிவன் நற்றால் தொழார் எனின்.
என் காற்றும் நீதானே, என்னுள்ளே ஓடும் ஓட்டம் நீதானே. இருளில் விழுவேன், வலியில் சுருண்டே எழுவேன், அழுவனை உனையே தொழுவேன், கரந்தர உடனே எழுவேன். இறைவா இறைவா திசை கொடு, இறைவா இறைவா இசைத்திடு, இறைவா இறைவா அசைத்திடு, இறைவா இறைவா. வாராயோ வாராயோ எனக்கொரு கரந்தர வாராயோ, வாராயோ வாராயோ உனக்கென விழும் துளி பாராயோ. அலால கண்டா அலாலகண்டா அடலுக்கு தகப்பா வணக்கமுண்டு, ஆடாம ஆட்டி வச்ச வணக்கமுண்டு, வணக்கமுங்க ஆடாம ஆட்டி வச்ச வணக்கமுண்டு. அலாலகண்டா அடலுக்கு தகப்பா வணக்கமுண்டு, ஆடாம ஆட்டி வச்ச வணக்கமுண்டு, வணக்கமுங்க. என் காலுக்கு சலங்கையிட்டு உன் காலடிக்கு முதல் வணக்கம், என் கால் நடமாடும் ஐயா நம்ம கட்டளைகள் வெல்லும் வரைக்கும். என் காலுக்கு சலங்கையிட்டு உன் காலடிக்கு முதல் வணக்கம், என் கால் நடமாடும் ஐயா நம்ம கட்டளைகள் வெல்லும் வரைக்கும். நீ உண்டு உண்டு என்ற போதும், நீ இல்லை இல்லை என்ற போதும், நீ உண்டு உண்டு என்ற போதும், அட இல்லை இல்லை என்ற போதும், சபையாடிய பாதமையாது நிக்காது ஒரு போதும். வணக்கம் வணக்கம் உங்க, ஆஹா வணக்கம் வணக்கம் உங்க, வணக்கம் உங்க, வணக்கம் உங்க. அதிகாரம் 2 வான் சிறப்பு. நீர் இன்று அமையாது உலகெனின் யார் யாருக்கும் வான் இன்று அமையாது ஒழுக்கு. மழை இல்லாவிட்டால் உலக உயிர்கள் வாழ முடியாது, பசி ஏற்படும், விவசாயம் செய்ய முடியாது. அதனால் மழை அனைத்து உயிர்களுக்கும் ஆதாரமானது என்பதை இந்த அதிகாரம் விளக்குகிறது. The excellence or glory of the sky, the glory of rain, the blessing of rain. घने घने घोर कार छाए बदरा, धमक धमक गूंजे बदरा के डंके, चमक चमक देखो बिजुरियां चमके. मन धड़काए बदरवा, मन धड़काए बदरवा, मन धड़काए बदरवा. काले मेघा पानी तो बरसा, काले मेघा पानी तो बरसाओ, बिजली की तलवार नहीं बूंदों के बाण चलाओ. मेघा छाए बरखा लाए, गिर गिर आए, गिर के आए. कहे ये मन मचल मचल, नयो चल संभल संभल. गए दिन बदल तू घर से निकल, बरसने वाला अब हम रेत जल. दुविधा के दिन बीत गए भैया मलहार सुनाओ. घने घने घोर कार छाए बदरा, धमक धमक तुझे बदरा के डंके, चमक चमक देखो बिजुरियां चमके. मन धड़काए बदरवा, मन धड़काए बदरवा, मन मन धड़काए बदरवा. वांगो 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 वांगो. கொண்டாடு கொண்டாடு
கொண்டாடு பச்சை மலை கிளிய போல பறந்து பறந்து கொண்டாடு நாடு நம் நாடு பொண்ணு விளையிற தென்னாடு ஆயிரம் இருந்தாலும் கடவுளுக்கு இது தாய் வீடு கொண்டாடு கொண்டாடு கும்மி கொட்டி வந்து கொண்டாடு வித்து ஒண்ணு விதைச்சாக்கா முத்து விளையுது நம் நாடு மழையெல்லாம் கொட்டுது கொட்டுது மலையெல்லாம் சொட்டுது சொட்டுது விதையெல்லாம் முட்டுது முட்டுது நன்மை விளையாதோ நிலமெல்லாம் நட்டது நட்டது மிளகெல்லாம் கொட்டுது கொட்டுது வளமெல்லாம் கிட்டுது கிட்டுது செல்வம் பொழியாதோ கொண்டாடு கொண்டாடு கொட்டி மேளம் கொட்டி கொண்டாடு பச்சை மலை கிளிய போல பறந்து பறந்து கொண்டாடு செண்பகப்பூ கண்ணடிக்கும் காடுகளெல்லாம் அழகிய தாழைகளும் ஆழிகளும் சோலைகளெல்லாம் ஓடைகளும் காதலரின் மேடைகளெல்லாம் வயல்களில் சேறுகளும் காதலர்களின் சந்தனமெல்லாம் நீரும் நிலமும் பொதுவானது ஊரும் உறவும் உருவானது உடல் பலம் உண்டு உழைத்து பிழைக்க படை பலம் உண்டு பகையை முடிக்க நிலமும் தாயும் எங்கள் கண்களைப் போல மழையெல்லாம் கொட்டுது கொட்டுது மலையெல்லாம் சொட்டுது சொட்டுது விதையெல்லாம் முட்டுது முட்டுது நன்மை விளையாதோ நிலமெல்லாம் நட்டது நட்டது மிளகெல்லாம் கொட்டுது கொட்டுது வளமெல்லாம் கிட்டுது கிட்டுது செல்வம் பொழியாதோ கொண்டாடு கொண்டாடு கொட்டி வேளம் கொட்டி கொண்டாடு பச்சை மலை கிளிய போல பறந்து பறந்து கொண்டாடு நம் நாடு பொண்ணு விளையிற தென்னாடு ஆயிரம் இருந்தாலும் கடவுளுக்கு இது தாய் வீடு அதிகாரம் 53 சுற்றந்தழால் சுற்றத்தால் சுற்றப்பட ஒழுகல் செல்வந்தான் பெற்றத்தால் பெற்ற பயன். ஒருவர் வறுமையுற்ற காலத்திலும் அவரை சுற்றத்தினர் கைவிடாமல் அவருடன் இருந்த பழைய உறவை பாராட்டி பேசுவார்கள் என்பதாகும். The true purpose of wealth is to use it to nurture one's relationships with kinsmen. ஆனந்த குயிலின் பாட்டு தினம் எங்களின் வீட்டுக்குள்ளே பூக்களில் நனையும் காற்று தினம் எங்களின் தோட்டத்திலே கிளிகளின் கூண்டுக்குள்ளே புது உலகம் பிறந்ததே அன்பு கொண்ட நெஞ்சுக்குள்ளே ஒரு வானம் எரிந்ததே கனிகள் கித்திப்பா கவிதை கித்திப்பா அது அன்பை விட தித்திப்பா ஆனந்த குயிலின் பாட்டு தினம் எங்களின் வீட்டுக்குள்ளே பூக்களில் நனையும் காற்று தினம் எங்களின் தோட்டத்திலே பாசத்திலே வாசம் தரும் பூவனம் நீதானே தேசத்திலே ராகம் தரும் வீணையும் நீதானே சிலர் வேதம் பாடலாம் சிலர் கீதை தேடலாம் நான் கண்ட வேதம் நான் கண்ட கீதம் அண்ணனின் வார்த்தைகள்தான் வானில் நிலா தேய்ந்திடலாம் பாசனிலா தேய்ந்திடுமோ ஆனந்த குயிலின் பாட்டு தினம் எங்களின் வீட்டுக்குள்ளே பூக்களில் நனையும் காற்று தினம் எங்களின் தோட்டத்திலே கிளிகளின் கூண்டுக்குள்ளே புது உலகம் பிறந்ததே அன்பு கொண்ட நெஞ்சுக்குள்ளே ஒரு வானம் விரிந்ததே கவிகள் கித்திப்பா கவிதை கித்திப்பா அது அன்பை விட கித்திப்பா ஆனந்த குயிலின் பாட்டு தினம் எங்களின் வீட்டுக்குள்ளே பூக்களில் நனையும் காற்று தினம் எங்களின் தோட்டத்திலே
வீசிருங்கள் வீசிருங்கள் வானத்தில் ராஜம் வெண்ணிகள் ஓய் மழை என்ன வந்து பொழியுங்கள் மலர் சிந்தும் தேத்துழியில் அடையில்லாத சுவைதான் உன் பாசத்தில் கண்டேன் என் வாழ்க்கைக்கு ஒரு விடைதான் உண்மைகள் எங்கே பொய்களுக்குள்ளே நன்மைகள் எங்கே இவைகளுள்ளே யாரென்ன சொன்னாலும் யாரென்ன செஞ்சாலும் சொந்தாமும் வண்ணாமும் கூட வரும் நான் வந்த பின்னாலும் நான் சென்ற பின்னாலும் சொந்தாமும் வண்ணாமும் பேரு சொல்லும் இந்த கோடம்பாரி கோயில் அதில் நீதானே சாமி இங்க நிலவுகள் பல கோடி ஆனால் நீதான் பூமி சுற்றமும் உற்றமும் யாருமே இன்றி வாழ்ந்திடும் திணிப்போம் மண்ணில் சிறு பறவை வாழ மரம்தான் இடம் கொடுத்திடும் மரம்தான் இடம் கொடுத்த போதும் மண்தான் உயிர் அழித்திடும் இன்னொரு ஒரு உலகில் நான் வளர்ந்தாலும் கூட இதுபோல் ஒரு சொந்தம் கிடைத்திட நான் வரம் கேட்பேன் யாரென்ன சொன்னாலும் யாரென்ன செஞ்சாலும் சொந்தாமும் மண்ணாமும் கூட வரும் நான் வந்த பின்னாலும் நான் சென்ற பின்னாலும் சொந்தாமும் மண்ணாமும் பேரு சொல்லும் இந்த கோடம்பாரி கோயில் அதில் நீதானே சாமி இங்க நிலவுகள் பல கோடி ஆனால் நீதான் பூமி அதிகாரம் 7 மக்கட்பேறு. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய். அறிவில் சிறந்த மக்களை பெறுவது பெறத்தக்க எல்லா பேறுகளிலும் மிகச் சிறந்தது என்று இந்த அதிகாரம் கூறுகிறது. Emphasizes that children of good character and wisdom are the greatest form of wealth a person can attain. ஒரு தெய்வம் தந்த பூவே கண்ணில் தேடல் என்ன தாயே ஒரு தெய்வம் தந்த பூவே கண்ணில் தேடல் என்ன தாயே வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே
அழகு குட்டி செல்லம் உன்னை அள்ளி தூக்கும் போது உன் பிஞ்சு விரல்கள் மோதி நான் நெஞ்சம் உடைந்து போனேன். ஆளை கடத்தி போகும் உன் கண்ண குழியின் சிரிப்பில் விரும்பி மாட்டிக்கொண்டேன், நான் திரும்பி போக மாட்டேன். அம்முனி என் பொம்முனி, மம்முனி என் மின்மினி, உனக்கு தெரிந்த மொழியிலே எனக்கு பேச தெரியல, எனக்கு தெரிந்த பாஷை பேச உனக்கு தெரியவில்லை. இருந்தும் நமக்குள் இது என்ன புது பேச்சு, இதயம் பேச எதற்கின்ற ஆராய்ச்சி. சிஞ்சலிஞ்ச சிஞ்சலிஞ்ச சிஞ்சலி, மஞ்சளிஞ்ச மஞ்சளிஞ்ச மஞ்சளி. அழகு குட்டி செல்லம் உன்னை அள்ளி தூக்கும் போது உன் பிஞ்சு விரல்கள் மோதி நான் நெஞ்சம் உடைந்து போனேன். ஆளை கடத்தி போகும் உன் கண்ண குழியின் சிரிப்பில் விரும்பி மாட்டிக்கொண்டேன், நான் திரும்பி போக மாட்டேன். ரோஜா பூ கை ரெண்டும் காற்றோடு கதை பேசும். கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். இந்த மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது அதிகாரம் 95. மருந்து. மாறுபாடு இல்லாத உண்டி மருத்துண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு. உணவின் அளவையும் அது எவ்வாறு உட்கொள்ளப்படுகிறது என்பதையும் கவனமாக பின்பற்றுவதன் மூலம் நோய்களை தடுத்து ஆரோக்கியமாக வாழலாம் என்பதே இதன் முக்கிய பொருளாகும். Medicine is not needed for the body if one eats even the healthy food in small quantity. தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட வந்தருவாய் கலை மகளே. தானதந்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட வந்தருவாய் தமிழ் மகளே. வில்லு பாட்டை காண வந்த உங்கள் அனைவருக்கும்
தொழில்நுட்ப பள்ளி இசைக்குழுவோட வணக்கம் வணக்கம் வணக்கம். அடுத்து என்ன? நம்ம தமிழை வரவேற்க வேண்டியதுதான். தமிழே உயிரே வணக்கம். தமிழே உயிரே வணக்கம். வந்தவங்களையும் வாழ்த்தியாச்சு, தமிழையும் வாழ்த்தியாச்சு. அடுத்து என்ன? அடுத்து என்ன? நேரா தலைப்புக்குள்ள போக வேண்டியதான். சரி, இன்னைக்கு என்ன தலைப்பு? போச்சு போ, தலைப்பே தெரியாம வந்துட்ட. நானும் வரேன்னு. அவங்க கிடக்குறாங்க, விடுங்கக்கா. நீங்க தலைப்பு சொல்லுங்க. உணவே மருந்து தான் இன்னைக்கு நாம பாட போற தலைப்பு. என்னது, உணவே மருந்தா? தலைப்பை சொல்லும் போதே நாவில் எச்சுதே. உணவில்லாமல் நாம் இல்லை, மருந்தே உணவு ரொம்ப தொல்லை. உணவில்லாமல் நாம் இல்லை, மருந்தே உணவு ரொம்ப தொல்லை. களியும் கம்பும் நல்லதமா, காய்கறி உணவே உகந்ததமா. களியும் கம்பும் நல்லதமா, காய்கறி உணவே உகந்ததமா. பசித்து ருசித்தால் நோய் இல்லை, ஃபாஸ்ட் ஃபுட்டோ ரொம்ப தொல்லை. பசித்து ருசித்தால் நோய் இல்லை, ஃபாஸ்ட் ஃபுட்டோ ரொம்ப தொல்லை. உலகத்தில் எவ்வளவோ தலைப்பு இருக்க போது ஏன் தங்கச்சி நீ இந்த மாதிரி சாதாரண சாப்பாட்டை பற்றி பேசுகிறோம்? என்னது சாதாரண உணவா? உங்களால் காசு கொடுத்து கார் வாங்க முடியுமா? முடியும். வீடு வாங்க முடியுமா? முடியும். ஆனால் காசு கொடுத்து ஆரோக்கியத்தை வாங்க முடியுமா? அடடே, முடியாது முடியாது. காசு கொடுத்து ஆரோக்கியத்தை வாங்கவே முடியாது. இப்போ சொல்லுங்க, உணவு முக்கியமா இல்லையா? ஆமா, முக்கியம்தான் முக்கியம்தான். கோடி கோடியா காசு வச்சிருந்தாலும் உணவு மருந்தாக்கலன்னா மருந்தே உணவா போயிடும். பார்த்துக்கோங்க. என்ன சரணண்ணா, நிதிஷண்ணா, உங்க வீட்டில் என்ன சாப்பாடு? எங்க வீட்டில் மேகி நூடுல்ஸ். என்னது, மேகி நூடுல்ஸா? எங்க எல்லாரையும் கேட்டிங்களே, உங்க வீட்டில் என்ன சாப்பாடு? எங்க வீட்லையா, நேற்று இரவு வடிச்சு வச்ச சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி குடிச்சுப்புட்டு வந்தேன். என்னது, பழைய சோறா? பழைய சோறு, பச்சை மிளகாய், நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம். பழைய சோறு, பச்சை மிளகாய், நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம். பழையதான கமங்கஞ்சிங்க, அறுத்து வச்ச பச்சை மாங்காய். பழையதான கமங்கஞ்சிங்க, அறுத்து வச்ச பச்சை மாங்காய். அந்த காலத்துல நம்ம தாத்தா பாட்டியும் விளைய காலையில இருந்து பழைய கஞ்சி குடிச்சு போட்டு கடுமையாக வளைச்சாங்க. அதனால தான் அவங்களால ஆரோக்கியமா வாழ முடிஞ்சிச்சு. அப்போ நோய் இல்லாம வாழ ஒரு வழியை சொல்லுங்க அக்கா. நோய் இல்லாமல் வாழ வழி என்கிட்ட இல்லை. நம்ம முப்பாட்டன் வள்ளுவ மருந்துன்னு அதிகாரத்துல நோய் இல்லாமல் வாழ சொல்லியிருக்கிறாரு. மாறுபாடு இல்லாத உண்டி மறுத்துண்ணி ஊறுபாடு இல்லை உயிருக்கு. அக்கா, வள்ளுவர் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னீங்களே, அதை எங்களுக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க அக்கா. சொல்றேன் கேளுங்க. நம்ம சாப்பிட்ற உணவுல வெள்ளையா இருக்கிறது கொஞ்சமா எடுத்துக்கிட்டு பச்சையா இருக்கிறது நிறையா சாப்பிட்டா நோயே வராது. உணவு எப்படி சரியான முறையில் சாப்பிடணும் சொல்றேன். அரை வயிறு சாப்பாடு, காவயிறு தண்ணியும் காவயிறு வெற்றிடமாகவும் இருக்கணும். அதுக்கு எடுத்துக்காட்டு சொல்றேன் கேளுங்க. ஒருவேளை உண்பான் யோகி, இருவேளை உண்பான் போகி, முப்போதும் உண்பான் ரோகி, எப்போதும் உண்பான் துரோகி. தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட வந்தருவாய் கலை மகளே. தானந்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட வந்தருவாய் தமிழ் மகளே. இவ்வளவு நேரம் எங்கள் வில்லுப்பாட்டை பார்த்தவங்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி.
உணவே மருந்துன்னு சொன்னாங்க பெரியவங்க, மருந்தே உணவாகும் காலம் வர போகுதுங்க. நொறுங்க தின்னாக்க நோயோடி போகுமுங்க, பொருந்த சொன்னாங்க பொறுப்பாக கேட்டுக்கங்க. நீயும் நானும் இங்க 100 வருஷம் வாழணும்னா, நோய் நொடி இல்லாத தேகம் கொண்டு ஆளணும்னா, முன்னோர் சொன்னதையும் முறையா கேட்டுக்கணும். முதன்மை தேகம் தலையில போட்டுக்கணும். நாட்டி வைத்தியமும் நாட்டு சமையலும் நாக்க உற வைக்கும் வீட்டு கைமணம். 6 சுவைகளை நானும் சேர்க்கணும். ஆரோக்கியமா வாழ அதுவே துணை வரும். உணவே மருந்துன்னு சொன்னாங்க பெரியவங்க, மருந்தே உணவாகும் காலம் வர போகுதுங்க. கடுக்கு முட்டாய் கடிச்சு திங்க கடலை முட்டாய், வாய் மணக்கும் சூட முட்டாய், வலிஞ்சு வரும் தேன்னு முட்டாய், இழந்த பழம் கொடுக்கா புளி உப்பு போட்ட ஒட்டு மாங்க, கலாக்காய் கொய்யாக்கா கட்டி விற்கும் பனங்கிழங்கு, பொட்டு கடலை பொறி உருண்டை வாங்கி தின்னு பாரு, வாழுங்கால 100 100. வயிற்றுக்கு நன்மை தரும் வறுத்த உணவு எல்லாம் கொழுப்பை சேர்த்து விடும். பழமும் காய்கறியும் பாதி நோய் தீரும். பருப்பை சேர்த்துக்கிட்டா புரத சத்து வரும். உப்பு சர்க்கரையும் உப்பு சர்க்கரையும் அளவை குறைச்சிக்கணும். உள்ளூரில் விளைகின்ற உணவை புதுச்சிக்கணும். தூய தேகம் வேணும்னா மதுவை தவிர்க்கணும். அதிகாரம் என்பது நட்பாராய்தல். நாடாது நட்டலிர் கேடில்லை, நட்டப்பின் வீடில்லை நட்பாள்பவர்க்கு. நட்புறவு கொள்வதற்கு முன் ஒருவரை நன்கு ஆராய்ந்து பார்த்து அவர்களின் குணம், பண்பு போன்றவற்றை தெரிந்து கொண்டு நட்பு கொள்ள வேண்டும் என்று இந்த அதிகாரம் கூறுகிறது. The careful process of assessing a potential friend's character and compatibility before fully committing to a friendship. வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே. எண்டூரு நெறிவூரு கருவேலங்காட்டோரோ அட்டான சுத்தி சுத்தி வட்டம் போட்டோமே. பசி வந்தா குருவி முட்டை தண்ணிக்கு தேவங்குட்ட பறிப்போமே சோழ தட்ட புழுதிதான் நம்ம சட்ட புழுதிதான் நம்ம சட்ட. வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே.
முஸ்தபா காலம் நம் தோழன் முஸ்தபா 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 don't worry முஸ்தபா காலம் நம் தோழன் முஸ்தபா day by day வாழ்க்கை பயணம் day by day மூழ்காத ஷிப்பே ஃப்ரெண்ட்ஷிப் முஸ்தபா முஸ்தபா don't worry முஸ்தபா காலம் நம் தோழன் முஸ்தபா நண்பன் ஒருவன் வந்த பிறகு வினை தொடலாம் உந்தன் சிறகு வானுக்கும் எல்லை உண்டு நட்புக்குள்ளையே துன்பம் வரலாம் இன்பம் வரலாம் நண்பன் ஒருவன் பங்கு பெறலாம் கல்லூரி நட்புக்கில்லை முற்றுப்புள்ளியே முஸ்தபா don't worry முஸ்தபா காலம் நம் தோழன் முஸ்தபா day by day வாழ்க்கை பயணம் day by day மூழ்காத ஷிப்பே ஃப்ரெண்ட்ஷிப் தான் அதிகாரம் 43 அறிவுடைமை அறிவற்றங் காக்குங் கருவி செருவாருக்கும் உள்ளளிக்கலாகா அரண். யாரேனும் ஒரு பொருளைப் பற்றி என்ன சொன்னாலும் அதை அப்படியே ஏற்காமல் அதன் உண்மைத்தன்மையை ஆராய்ந்து அறிவதே அறிவுடைமை. The idea that true wealth and the ability to foresee and avoid calamities come from wisdom. தேசிய கொடியும் அசைந்து சொல்லும் கலாம் கலாம் சலாம் சலாம் தேசம் முழுக்க எழுந்து சொல்லும் கலாம் கலாம் சலாம் சலாம் கலாம் கலாம் சலாம் சலாம் கலாம் கலாம் சலாம் சலாம். எனது வாழ்க்கையின் பல்வேறு நிலைகளில் உறுதுணையாக இருந்து உற்றுதுணையாக இருந்து வாழ்க்கையின் வழிகாட்டியாக என்னை வழிநடத்தியது திருக்குறள் தான். எனக்கு பிடித்த ஒரு திருக்குறள் என் வாழ்விற்கு வளம் கெடுத்தது, அதை கேளுங்கள். அறிவு அற்றங்காக்கும் கருவி செருவாருக்கும் உள்ளளிக்கல் ஆகா அரண். அதாவது அறிவு என்பது அழிவு வராமல் காக்கும் கருவியாகும். மேலும் பகைவராலும் அழிக்க முடியாத உள்ளரணும் கோட்டையாகும். எனவே அறிவாற்றலை வளர்த்து கொண்டால் நம் வாழ்வு வளமாகும். அதன் மூலம் நாமும் வீடும் வளம் பெறும், நம் வாழும் நாடும் வளம் பெறும். அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது ஐயா தலைமையில் ஒரு பட்டிமன்றம் பார்க்கலாமா? இயற்கை அறிவுதான் சிறந்தது என்று ஒரு தரப்பினரும் செயற்கை நுண் அறிவுதான் சிறந்தது என்று ஒரு தரப்பினரும் பேச வந்துள்ளார். அறிவுதான் சிறந்தது என்று பேச நான் செல்வி ஹம்சினியை அழைக்கின்றேன். அறிவியல் என்றாலே அனைவரின் நினைவிற்கு வருபவர் நம் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவிற்கும் நம் சபையோர் அனைவருக்கும் எங்கள் வணக்கத்தை கூறி என் உரையை தொடங்குகிறேன். ஐயா, மனிதனுக்கு இருக்கிற உள்ளுணர்வு சூழலை புரிந்து கொள்ளும் திறன் நீங்கள் எல்லாம் பாராட்டுகிற ஏஐக்கு இல்லை. இதுதான் மனிதனின் முக்கிய அம்சம். எனவே இயற்கை அறிவுதான் சிறந்தது. மிகவும் அருமையாக இருந்தது. இப்பொழுது செயற்கை அறிவுதான் சிறந்தது என்று பேச நான் செல்வன் அக்ரீஷை அழைக்கின்றேன். ஐயா, மனித மூளையால் கூட சரி பண்ண முடியாத சிக்கலான விஷயங்களை எங்கள் ஏஐ தானே சரி பண்ணுது. ஆரம்ப காலத்தில் இருந்து பள்ளிக்கூடம் போய் தான் படிக்கணும் இருந்ததை மாற்றி ஆசிரியர் இல்லாமல் இருந்த இடத்துல எல்லாத்தையும் கற்றுக்குறோம். அப்பா, ஏஐ தானே சிறந்தது.
ஐயா, இப்ப பள்ளிக்கூடம் போகாம யாராவது இருக்காங்களா? எங்க மனித மூளைத்தான் உங்க ஏஐ உருவாக காரணம் என்று இங்கு நான் பதிவு செய்கிறேன் நடுவர் அவர்களே. அடாமா, இதற்கு எதிராக பேச செல்வன் ரோஷனை அழைக்கின்றேன். உங்க மனித மூளைதான் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சிகளை தவறான வழியில் பயன்படுத்தும். அதனால சில விளைவுகளை சந்திக்க நேரிடுது. இது மாதிரி தவறா சிந்திக்க ஏஐக்கு தெரியாது. ஐயா, ஏஐக்கு சிந்திக்கவே தெரியாது, அப்புறம் என்ன தவறா? நல்லது கெட்டதுன்னு ஏஐக்கு ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணுறதே நம்ம மனித மூளை தான். அதனால தான் சொல்கிறோம் இயற்கை அறிவிடா சிறந்தது நடுவர் அவர்களே. ஐயா, இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற பேரழிவுகளை முன்கூட்டியே தெரிந்து கொள்ள எங்கள் ஏஐ தான் உதவுகிறது. அடடே, நல்லா போய்கிட்டே இருக்குது. இதற்கு பதில் கூற செல்வி தருண்காவை அழைக்கின்றேன். ஐயா, அந்த காலத்தில் இந்த மாதிரி அழிவுகளே வரல. காரணம், நம்ம இயற்கையாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். அதனால் இயற்கை தான் சிறந்தது என்று சொல்லிக்கிட்டு ஒரு சின்ன நாடகத்தை பார்ப்போமா? இப்போ என்னோட செயல்களை ரோபோட் காப்பி பண்ணும். ஹே ஹாய் ரோபோட். ஹாய் பாஸ். ஃபாலோ மை கமெண்ட்ஸ். ஓகே பாஸ். பெண்ட் ஃபார்வர்ட், டான்ஸ், வாக், ரன் ஃபாஸ்ட், ரன் ஸ்லோ, டேக் அ நைஃப், நவ் கில் மீ. பார்த்தீங்களா? இதுக்கு தான் சொல்கிறேன், இயற்கை அறிவு தான் சிறந்தது. மிக சிறப்பாக இருந்தது. இயற்கை அறிவோ செயற்கை அறிவோ எதுவாக இருந்தாலும் பயன்படுத்தும் முறையில்தான் சிறந்ததா இல்லையா என்று முடிவு செய்ய முடியும். எனவே நாம் அனைவரும் நம் அறிவையும் நம்மால் உருவாக்கப்பட்ட செயற்கை நுண் அறிவையும் சரியான முறையில் பயன்படுத்தி நாட்டின் வளர்ச்சியை காணலாம். நன்றி, வணக்கம். அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே, அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே, வள்ளுவர் ஆக்கி நமக்களித்த அரும்பொருளே. அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே, வள்ளுவர் ஆக்கி நமக்களித்த அரும்பொருளே. அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே. உலகுக்கு ஒளி போலே, உலகுக்கு ஒளி போலே, உடலுக்கு உயிர் போலே. உலகுக்கு ஒளி போலே, உடலுக்கு உயிர் போலே. பயிருக்கு மழை போலே, பயிருக்கு மழை போலே, பைந்தமிழ் மொழியாலே. அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே. அறம் பொருள் இன்பம் எனப்படும் முப்பாலே, அனுபவத்தாலே தான் சுவைத்ததற்கப்பாலே. அறம் பொருள் இன்பம் எனப்படும் முப்பாலே, அனுபவத்தாலே தான் சுவைத்ததற்கப்பாலே. அவனியில் உள்ளோர்கள் அனைவரும் தன்னை போலே, அவனியில் உள்ளோர்கள் அனைவரும் தன்னை போலே. அவசியம் கற்றுணர்ந்து பயன் பெறும் நினைப்பாலே, அவசியம் கற்றுணர்ந்து பயன் பெறும் நினைப்பாலே. அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே. புத்தியுள்ள
மனிதனெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதனெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. அதிகாரம் 14. ஒழுக்கமுடைமை. ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம் ஒருவருக்கு மேன்மையை அளிக்கிறது, அதனால் அதை உயிரை விட மேலாக காக்க வேண்டும் என்று கூறுகிறது. Discipline is more precious than life itself, for it is discipline that confers eminence. குட் மார்னிங் கோச். குட் மார்னிங். இதுதான் லிஸ்ட் ஆஃப் ரூல்ஸ். இதை ஃபாலோ பண்ணி தான் ப்ராக்டிஸ் பண்ணுறோம், மேட்ச்சில் ஜெயிக்கிறோம். எங்களுக்கு இருக்கிற திறமைக்கு நாங்கள் ஈஸியாக ஜெயிச்சிருவோம். இந்த ரூல்ஸு டிசிப்ளின் இதெல்லாம் தேவையே இல்லை. அதிகாரம் 14 பாட போறேங்க, வள்ளுவரின் ஒழுக்கம் உடைமை கேட்கலாம் வாங்க. தந்தானே 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 நானே, தந்தானே 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 நானே. ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். என்ன கண்ணுங்களா, இவ்வளவு திறமை இருக்கிற நாம எப்படி தோத்தோன்னு பார்க்குறீங்களா? நீங்கள் விட்டது ஒன்னே ஒன்று தான், அதுதான் ஒழுக்கம். ஒழுக்கம் நல்ல ஒழுக்கம் வாழ்க்கையின் நல்ல பழக்கம். ஒழுக்கம் நல்ல ஒழுக்கம் வாழ்க்கையின் நல்ல பழக்கம். வானத்தை தொடவும் தண்ணீர்ல போகவும் ஆர்மி வீரனுக்கு தேவை ஒழுக்கம். வானத்தை தொடவும் தண்ணீர்ல போகவும் ஆர்மி வீரனுக்கு தேவை ஒழுக்கம். அட எறும்புக்கு இருக்கு இந்த ஒழுக்கம், இந்த ஒழுக்கமே வேதத்தின் பழக்கம். அட எறும்புக்கு
கண்ணுங்களா, இதுக்கே தோண்டுட்டா எப்படி? திரும்பவும் முயற்சி பண்ணுங்க. வெற்றி உங்களுக்கு தான். டீம், லெட்ஸ் ஸ்டார்ட் பிராக்டிஸ் வித் டிசிப்ளின். அதிகாரம் 30. வாய்மை. வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். வாய்மை என்பது பிறருக்கு எந்தவித தீங்கும் பயவாத சொற்களை சொல்வதே ஆகும். Define truthfulness. Highlight its importance and discuss when falsehood can be considered equivalent to truth. Srinati, come here. Why did you lie to your teacher that you finished your homework and kept it at home? I am so sorry, Ma. I played, so I didn't do the homework yesterday. I was afraid she will scold me, so I lied. It hurts you, right? When you tell a lie. It's there in your grade 4 Tamil textbook itself. வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். As an example, there is a famous story for that too. What is that story, Ma? ஹரிச்சந்திரன் சூரியகுலம் என்ற அரசு மரபை சார்ந்தவன். இவன் அயோத்தி நாட்டை ஆண்டு வந்தான். சத்தியம் மற்றும் தர்மம் தவறாமை என வாழ்வின் நோக்கமாக எண்ணி எந்த சூழ்நிலையிலும் கடைபிடித்து வாழ்ந்து வந்தான். இதை சோதிக்க எண்ணிய விஸ்வாமித்திரர் முனிவர் மன்னரிடம் அவன் நாட்டையே தானமாக கேட்கிறார். மேலும் என்ன நடக்கிறது என நாடகம் மூலம் அறிவோமா? ஹரிச்சந்திரன் நாடகம் முதல் பாகம். காட்சி 1. தேவசபையில் சவால். இடம் தேவலோகம், இந்திரனின் சபை. வசிஷ்டர், விஸ்வாமித்திரர் மற்றும் தேவர்கள் இருக்கின்றனர். தேவர்களின் தலைவா, பூலோகத்தில் இன்று வரையிலும் மனுநீதி தவறாமல் வாய்மையே உயிரென வாழ்பவர் கோசல நாட்டு மன்னன் ஹரிச்சந்திரன் ஒருவனே. நிறுத்தும் வசிஷ்டரே, வீண் புகழுரையை விடுத்து பேசுங்கள். எந்த மனிதனாலும் எக்காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் சத்தியத்தில் நிலைந்து நிற்க முடியாது. ஹரிச்சந்திரன் ஒருபோதும் பொய் பேச மாட்டான். நான் சபதம் செய்கிறேன், அவனது வாய்மையை பொய்யாக்கி அவனை சத்தியம் தவற செய்வேன். விஸ்வாமித்ரா, இது பேராபத்து, வேண்டாம். என் சபதம் நிச்சயம் நடக்கும். நான் இப்போது பூலோகத்திற்கு செல்கிறேன். காட்சி 2. அரசவையில் தானம் கேட்டல். இடம் ஹரிச்சந்திரனின் அரசவை. மன்னர்